friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவும் டேஸ்டியான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் தான். வீட்ல இருக்க இட்லி மாவை வச்சு இந்த ஸ்நாக்ஸ் நாம செய்ய போறோம். வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க. என்ன செய்யறது நம்ம யோசிக்கிற நேரத்திலேயே இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப சட்டுன்னு செஞ்சிரலாம். இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சு ரொம்பவும் ஈஸியாக ரொம்ப டேஸ்டியான ஸ்நாக்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க 5 நிமிஷத்தில் ஸ்நாக்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கிறேன். நல்லா கெட்டியான இட்லி மாவு தான் எடுத்துருக்கிறேன். அது கூடவே நல்லா பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 பச்சை மிளகாய், 1 கப் அளவுக்கு கேரட்டு நல்லா சீவி எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்ந்து 1 கப், ரவை 1 டேபிள் ஸ்பூன், அதாவது வறுத்த ரவை 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1/4 கப், உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இட்லி மாவில் உப்பு சேர்த்துருக்கனால நான் இப்போ வெங்காயத்தில் சேர்த்ததுக்கு அளவாக மட்டும் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற இட்லி மாவு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணுற அரிசி மாவை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிங்க. நம்ம மிக்ஸ் பண்ணுற இந்த பேட்டர் வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நீங்கள் எடுத்துருக்க இட்லி மாவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதாக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் புளிப்பேறினதாக இருந்தாலும் சரி, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி கெட்டியான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்ம செய்கிற ஸ்நாக்ஸ் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். பேனில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை சின்ன உருண்டையை அதில் போட்டு நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் ஸ்நாக்ஸ் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் எண்ணெயில் பொரிக்கும் போது அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்ம இதை மீடியம் ஃப்ளேம்லேயே இல்லை லோ ஃப்ளேம்லேயே வச்சோன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பித்த உடனே ஒன்று ஒட்டாத மாதிரி இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா நீங்கள் பிரித்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ்க்கு நம்ம மேக்ஸிமம் இட்லி மாவை யூஸ் பண்ணுறதுனால இது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். அதனால் 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் இது டீப் ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 4 மினிட்ஸ் இருந்தாலே போதும். சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகி வந்துடும். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறனால நம்ம செய்கிற ஸ்நாக்ஸ் வந்து எண்ணெயும் அவ்வளோ குடிக்காது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இட்லி மாவை வச்சு 5 நிமிஷத்தில் அட்டகாசமான ஸ்நாக்ஸ் இப்போ நம்ம செஞ்சுட்டோம். மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ரொம்பவும் டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெடி. இந்த டீ டைம் ஸ்நாக்ஸை நீங்கள் தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்றத விட புளி சட்னியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப தூக்கலாக இருக்கும். அவ்வளோதாங்க, இட்லி மாவை யூஸ் பண்ணி 5 நிமிஷத்தில் அருமையான ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இட்லி மாவு இருந்துச்சுன்னா இந்த ஈஸியான ஸ்நாக்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.